Good morning students. 12th standard computer application chapter 9 connecting PHP and MySQL. இப்போ PHP ஓட MySQL எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கற டாபிக் பத்தி இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ connecting PHP and MySQL. The data is important on computer and internet related application. டேட்டாங்கிறது கம்ப்யூட்டர்லயா இல்ல இன்டர்நெட்லயா ரிலேட்டடான அப்ளிகேஷன்லயோ முக்கியமான ஒன்றாகும். The numerous growth, அதாவது இதில் வந்து என்ன அப்படின்னா நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது க்ரோஸ், அது நிறைய நம்பர்ஸ் இருக்குது, எண்ணில் அடங்காத நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆஃப் டேட்டா நீட் டு செக்யூர் அண்ட் கன்வீனியன்ட் த என்வரான்மெண்ட் டு ஸ்டோர் அண்ட் மேனிபுலேட் த ஆட்டோனமஸ்லி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணில் அடங்காத டேட்டாஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை செக்யூர் பண்ணுறதுக்கும் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை மேனிபுலேட் பண்ணுறதுக்கும் தானாகவே தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தேவைப்படுகிறது. தானாகவே தேர்வு இருக்கிறதுக்கு என்னது இது தேர்ந்தெடுக்குது. அதாவது செக்யூராக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், ஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரி உள்ளது தான் இந்த டேட்டாஸ். இப்போ ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது ஆர்டிபிஎம்எஸில் இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே எதில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஆர்டிபிஎம்எஸ்ங்கிறதுல எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆர்டிபிஎம்எஸ்னால் எதெல்லாம் ஆர்டிபிஎம்எஸில் வரும் அப்படின்னா சுவிச்சஸ், MySQLங்கிறது ஒன் ஆஃப் தி ஆர்டிபிஎம்எஸ், ஆரக்கிள், IBM DB2 அண்டு மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் எக்ஸெட்ரான்னு நிறையா இது இருக்குது. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா இந்த ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ்னால் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? The database is connected with programming language and perform major operation like இந்த டேட்டாபேஸை வந்து என்னென்ன போகிறோம் அப்படின்னா கனெக்டட் வித் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணி அதை வச்சு என்னென்ன போகிறோம்னா சம் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். என்னென்ன ஆப்ரேஷன் அப்படின்னா இன்சர்ட் சேர்க்கறது, செலக்ட் அதை ஒன்று செலக்ட் பண்ணுறது, அப்டேட் ஏதாச்சும் புதுசாக அதை ஆட் பண்ணுறது, அண்டு டெலிட் தேவையில்லாத நீக்கிறது. யூஸிங் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். இதை ஸ்ட்ரக்சர் கொரி SQL அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இதெல்லாம் இந்த ஆப்ரேஷன் இன்சர்ட், செலக்ட், அப்டேட், டெலிட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் இதில் நம்ம செய்ய போகிறோம். The combination of PHP and MySQL has become very popular server-side web scripting language in internet. அதாவது இந்த PHP and MySQL ரெண்டு சேர்ந்த காம்பினேஷனில் உள்ளது தான் என்னென்னா ரொம்பவும் பாப்புலராக சர்வர் சைட் வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் அது இன்டர்நெட்டில் வந்து ரொம்பவும் பாப்புலராக இருக்குது. திஸ் சாப்டர் கவர் த MySQL and PHP scripting language connectivity. இந்த சாப்டர் வந்து எதாவது இருக்குன்னா MySQLையும் PHP scripting languageையும் கனெக்ட் பண்ணுறதை பற்றி தான் இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். which covers the database connection establishment, database connection ஓட establishment, database ஓட selection and SQL statement ஓட execution and connection termination. இதெல்லாம் இதில் கவர் ஆகும். ஓகேங்களா? டேட்டாபேஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அது டேட்டாபேஸ் செலெக்ஷன், SQL ஸ்டேட்மெண்ட், எக்ஸிக்யூஷன் அண்டு கனெக்ஷன் டெர்மினேஷன், இதெல்லாம் இதில் வரக்கூடிய கனெக்ஷன் இதெல்லாம் இதுக்குள்ளே கவர் பண்ணுறோம். இந்த ஃபிகர் இந்த படத்தை பாருங்கள். MySQLையும் PHPயும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எழுதக்கூடியது தான் இது இந்த RDBMS கான்செப்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம் SQL. ஓகேங்களா? MySQL ஃபங்க்ஷன் இன் PHP. PHPல MySQL ஃபங்க்ஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். இன் PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மெனி ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் MySQL டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அண்ட் எக்ஸிக்யூட்டிங் SQL queries. அதாவது PHP சர்வர் சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து MySQL டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியோட எக்ஸிக்யூட் பண்ணுற SQL queriesல நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த MySQLi அப்படிங்கிறது இஸ் எக்ஸ்டென்ஷன் இன் PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதாவது PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோட எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த MySQLi. அதாவது MySQL பார்த்தீங்கன்னா PHPயோட எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ கிவ் அக்சஸ் டு MySQL டேட்டாபேஸ். இதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம MySQL டேட்டாபேஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். MySQLi எக்ஸ்டென்ஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு வெர்ஷன் 5.0.0. MySQLோட எக்ஸ்டென்ஷன் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண என்ன வெர்ஷன்ஸ் அப்படின்னா 5.0.0. ஓகேங்களா? The MySQL extension contains the following important functions which are related to MySQL database connectivity and management. அதாவது இந்த MySQL extension பற்றில இது எதை contains the following important functions which are related to MySQL database connectivity and management. அதாவது டேட்டாபேஸோட கனெக்டிவிட்டியும் அண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மேலாண்மையை வந்து
ரெண்டுக்கும் உள்ள ரிலேட்டட் அதை பொறுத்து என்ன இருக்குது அப்படின்னா சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அது எதுனா MySQLi கனெக்ட் ஃபங்க்ஷன், MySQLi க்ளோஸ் ஃபங்க்ஷன், MySQLi கொரி ஃபங்க்ஷன் 3 இருக்குங்க. கனெக்ட், க்ளோஸு, கொரி இந்த 3 ஃபங்க்ஷனை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டேட்டாபேஸ் கனெக்ஷன். பிஃபோர் அக்சஸிங் MySQL டேட்டாபேஸ், அதாவது நம்ம MySQL டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணதுக்கு முன்னாடியே கனெக்ட் த டேட்டாபேஸ் சர்வர் மிஷின் via PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸிங் MySQLi கனெக்ட் ஃபங்க்ஷன். அதாவது MySQL கனெக்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன போகிறோம் டேட்டாபேஸ் சர்வரோட நம்ம மிஷினோட நம்ம என்னென்ன போகிறோம் PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் MySQL கனெக்ட் பண்ணி நம்ம என்னென்ன போகிறோம் கனெக்ட் பண்ண போகிறோம். MySQL கனெக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா MySQLi அண்டர்ஸ்கோர் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஓப்பன் பேரந்திசிஸில் ஃபஸ்ட்டு டபுள் கொட்டேஷனில் சர்வர் நேம் கமா டபுள் கொட்டேஷனுக்குள்ள யூசர் நேம் கமா பாஸ்வேர்ட் டபுள் கொட்டேஷன் எல்லாமே டபுள் கொட்டேஷனுங்க கமா டிபி நேம் டேட்டாபேஸ் நேம்னு பேர் எல்லாம் கொடுத்துட்டு பேரந்திசிஸ் க்ளோஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டில் செமிகோலன் வைக்கிறோம். அப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. 1 சர்வர் நேம், 2 யூசர் நேம், 3 பாஸ்வேர்ட், 4 TB name. இது 3 என்னன்னா database. This function requires 4 parameters to connect the database server. Database server கனெக்ட் பண்ணது என்ன இருக்கு? 4 parameters வந்து தேவைப்படுது. Database server name, database user name, password and database name. அதாவது சர்வரோட நேம், database யூசர் நேம், பாஸ்வேர்டு, டேட்டாபேஸோட நேம் இது நாலும் கண்டிப்பாக தேவைப்படுது. மேனேஜிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன், அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து மேனேஜ் பண்ணுறது. இந்த ஃப்ளோ கோட் டிஸ்கிரிப்ஷன் மேனேஜ் த டேட்டாபேஸ் கனெக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். கீழே உள்ள கொடுத்துருக்க பாருங்கள். இந்த PHPங்கிறது இதில் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். சர்வர் நேம் ஈக்குவல் டு லோக்கல் காஸ்ட், யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் டிபி நேம் ஈக்குவல் டு ஸ்கூல் டிபி அப்படின்னு அந்த டிபி நேம் ஸ்கூல் டிபின்னு வைக்கிறோம். அந்த கன் அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து MySQL கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு $sign கொடுத்துன்னா அது சர்வர் நேம் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறோம், யூசர் நேம் கனெக்ட் பண்ணுறோம், பாஸ்வேர்ட், டிபி நேம் இந்த 4 வேரியபிள் நேமை கொடுக்குறோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த 4 வேரியபிள் நேம் கொடுக்குறோம். இஃப் அந்த எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்துருக்கோம், கன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கன் கொடுத்துட்டு இதுக்குள்ள என்ன பண்ணுறோம் டை அப்படின்னு கொடுத்துட்டு கனெக்ஷன் ஃபெயில்டு MySQL கனெக்ட் எரர் அப்படின்னு வருது. சப்போஸ் வந்து இதில் கன் அப்படிங்கிறதுல ஏதாச்சும் இல்லை அப்படின்னா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ட் ஃபெயில்டு அப்படின்னு வந்துடும். இல்லை அப்படின்னா எக்கோ கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இது என்னது PHP. இப்போ இந்த எபோ கோடு ஸ்னிப்பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள்ஸ் வந்து கனெக்ட் டேட்டாபேஸ் சர்வர், தேர் ஆர் சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், டிபி நேம். டேட்டாபேஸ் சர்வரோட IP அட்ரஸ் கொடுக்கணும், டேட்டாபேஸ் சர்வரோட யூசர் நேம் கொடுக்கணும், டேட்டாபேஸ் சர்வரோட பாஸ்வேர்ட் கொடுக்கணும், டேட்டாபேஸோட நேம். MySQL கனெக்ட் வேரியபிள்ஸ் கனெக்ட் த டேட்டாபேஸ் சர்வர் இன் PHP. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் கெட்ஸ் ஃபெயில், இந்த அவுட்புட் வில் பிரிண்டட் MySQL எரர் கோட். இந்த கனெக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த MySQL வந்து எரர் கோட் வரும். அதர்வைஸ் கனெக்ஷன் இஸ் சக்ஸஸ்னு வந்துடும். ஓகேங்களா. சப்போஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இதில் உள்ள ஸ்டேட்மெண்ட் வரும். கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னா MySQL கனெக்ட் எரர், அதான் நம்ம கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்துடும். சப்போஸ் இல்லை அப்படின்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கனெக்ஷன் ஆகலைன்னா இதுக்குள்ளே வந்துடும். அதாவது நாட் கன் அப்படின்னு கனெக்ட் ஆகலை அப்படின்னா இதுக்குள்ளே வரும். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கீழே உள்ள என்னது சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. இந்த ப்ரோக்ராம் புரியலனா இந்த கிளாஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்புறம் பெர்ஃபார்மிங் கொரிஸ். இப்போ கொரிஸ்னால் என்ன? The main goal of MySQL and PHP connectivity to retrieve and manipulate the data from MySQL database server. அதாவது இந்த MySQL PHP கனெக்டிவிட்டியோட மெயின் கோல் என்ன அப்படின்னா டு ரெட்ரீவ் அண்டு மேனிப்புலேட், அதாவது அதை எடுக்கிறது, அதை வந்து என்னது மறுபடியும் அதை கையாளுறது, அது எடுக்கிறது, அதை எப்படி மேனிப்புலேட் பண்ண கையாளுறது எதனா டேட்டா ஃப்ரம் MySQL database server. MySQL database serverல உள்ளதை எடுத்து அது எடுக்கிறத கையாளுறது தான் என்னது இது மெயின் கோலாகும், மெயின் நோக்கமாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா the SQL query statement in help PHP and MySQL extension to achieve the objective of MySQL and PHP connection. அதாவது இந்த SQL query statement பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா PHP and MySQL எக்ஸ்டென்ஷன் அந்த நீட்டிப்பை வச்சு to achieve the objective of MySQL and PHP connection. நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா இந்த PHPயையும் MySQLையும் ஒன்றா இணைக்கிறதுக்கான நோக்கத்தை நம்மளுக்கு
அதை உருவாக்குறதுக்கு என்னது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுனா SQL query PHP MySQL சேர்த்து இணைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுது. இந்த MySQL query is a function. MySQL query அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுங்க. டு ஹெல்ப் த எக்ஸிக்யூட் த SQL query ஸ்டேட்மெண்ட் இன் PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த SQL query லாங்குவேஜ் இருப்பாங்க, ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் பார்த்தீங்களா, அதில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அதாவது PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த MySQL query அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி சார் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே MySQL கனெக்ட்னு கொடுத்தா இங்கே என்னது MySQL query அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே டபுள் கொட்டேஷனுக்குள்ள கனெக்ஷன் ஆப்ஜெக்ட், கனெக்ஷனோட ஆப்ஜெக்டாக கொடுக்குறோம், காமா மறுபடியும் டபுள் கொட்டேஷனுக்குள்ள SQL query ரெண்டு இது கொடுக்குறோம். அப்போ இதில் எத்தனை பேராமீட்டர்ஸ்னா 2 பேராமீட்டர்ஸ் தேவைப்படுது. அப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், கால்சன் கன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் MySQL கனெக்ட் அப்படின்ட்டு லோக்கல் காஸ்ட் மை யூசர் மை பாஸ்வேர்ட் ஸ்டூடெண்ட் டிபி அப்படிங்கிற 4 கொடுத்துருக்கான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா SQL அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் கம்மா ஸ்டூடெண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு MySQL query கன் கம்மா SQL இது ரெண்டையும் என்னது இணைக்கிறோம். அதாவது SQLங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்டோட நேமையும் ஏஜையும் செலக்ட் பண்ணுறோம். ஃப்ரம் எதுலேருந்துன்னா ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கிறோம். அதை எடுத்து எதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா எந்த SQLங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ணுங்கிறத ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ கண்ணில் கொடுத்துட்டு இந்த MySQLங்கிற query என்ன பண்ணுது அப்படின்னா கண்ணுங்கிறதையும் இந்த SQLங்கிறது ரெண்டையும் என்னது இணைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து க்ளோசிங் கனெக்ஷன். இந்த MySQL க்ளோசிங் ஃபங்க்ஷன் இஸ் டு close and existing open the database connection between PHP scripting and MySQL database server. அதாவது PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு MySQL database serverக்கு இடையில ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டேட்டாபேஸ்லாம் நம்ம என்னது MySQLங்கிற க்ளோஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா MySQL க்ளோஸ் அப்படிங்கிறத கனெக்ட் ஆப்ஜெக்ட் எதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ண அதை கொடுத்துட்டோம்னா அது என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், PHPயில் கன் அப்படின்ல MySQL கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணது அது ஓப்பனில் இருக்கும். லோக்கல் காஸ்ட் யூசர் பாஸ்வேர்டு ஸ்கூல் டிபி அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்கும். நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா MySQL க்ளோஸ் கன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த கண்ணுங்கிறதுல என்ன இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிரும். இதுதான் க்ளோசிங் ஃபங்க்ஷன் கனெக்ஷன். அப்போ 3 ஃபங்க்ஷன் இருக்குங்க. என்னென்ன MySQL கனெக்ட், MySQL query, MySQL க்ளோஸ். ஓகேங்களா? கனெக்ட்னா டேட்டாபேஸையும் PHPயும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே queryங்கிறப்ப SQL queryயை யூஸ் பண்ணி நம்ம PHP அண்டு MySQL சர்வரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இந்த க்ளோஸ்ங்கிறது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாபேஸை வந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரினா க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த MySQL க்ளோஸ்ங்கிறது ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சப்போஸ் இந்த டாப்பிக்கில் இந்த லெசனே முடிஞ்சிருச்சுங்க, இந்த சாப்டர் அவ்வளோதான். டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணி கேட்டுருங்க. தேங்க்யூ.